கேப்டன் மில்லருடைய ஒரு ரிவ்யூலாம் ஒருத்தர் சமத்துட்டு திட்டிருந்தார், பார்த்தேன் நான். ஒரு 1000 துப்பாக்கி, ஒரு 50,000 புல்லட்டு, ஒரு 5 லாரி ரத்தமாக இருக்குது இன்னைக்கு சினிமா. எனக்கு 2 வகையான அழைப்பு வந்தது. அன்னைக்கு நான் பேசிட்டு கீழே இறங்கின உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 அழைப்பு. தம்பி வளர்ந்து வர்றீங்க, ஏன் இப்படி, அதாவது அக்கறையான மிரட்டெல்லாம் வந்தது எனக்கு. என்றைக்குமே ஒன்று மட்டும்தான் நிச்சயம், கண்டென்ட் என்னைக்குமே ஜெயிக்குதுங்க. இந்த சமீபத்தில் 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. சுயம் கொளுத்தி படைப்பாளனாகிய தமிழ் தாய்க்கு வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வணக்கம். என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ் திரைப்பாக்கூட சொந்தங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அவர் எங்களுடைய நௌசத் சார் சொன்னார், அறம் வெல்லும். அதுதான் செய்தி. என்னைக்குமே அறம் வெல்லும். எத்தனை துயர் வரினும், எத்தனை தடை தரினும், அனைத்தையும் தகர்த்தெறிந்து என்றும் முடிவில் அறம் வெல்லும். அதுதான் அரணத்துடைய கண்டென்ட். என்னங்கடா எப்போ பார்த்தாலும் 4 பேர் மேடையில் உட்காந்துருக்கீங்கன்னா, நாங்கள் என்னங்க பண்ணுறது, கூப்பிட்டா தானே, கூட்டம் வந்தால் தானே, நாங்கள் தான் வர்றோம், அதனால் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். கூப்பிட்டுலாம் பார்த்தாச்சு, சரி பரவாயில்ல. ஏங்க அதான் ஆடி லஞ்சில் கூப்பிட்டு விட்டுற வேண்டியதானேன்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கூப்பிட்டேன் ஒரு மரியாதைக்கு, சரி அது பரவாயில்ல. அதே டைலாக் ரிப்பீட் போட்டுக்கொண்டு ஆடி லஞ்சில் வந்து கண்டென்ட்டு சிறுபுள்ளி பெரும்புள்ளி சேஃப். சரி, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சினிமாவில், இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது, இந்த கதை நல்ல கதை, அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது. அதை இன்னைக்கு செய்து அது ஒரு 2024 ஆண்டின் முதல் 25 நாள் வெற்றி படம்ன்றது சாதனை. இனி அதை தவிர்க்க முடியாது. இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களும் 25 நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்குது. அப்போ இது காணாம போய்டும்ல. அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல, இன்னைக்கு உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம். மற்றவங்க சொல்கிற இடம் வேற, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தேன் நான். ஏன்னா இல்லாட்டி இது காணாம போயிடும். ஏன்னா நாங்கள் ஜனவரி 5 வந்தோம், அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க. எப்படி அடுத்து 25 சக்ஸஸ் மீட்டு, இப்பயே 3-4 நாள் சக்ஸஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது அழுத்தமாக சொல்லிடணுன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமே. ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு, ஒரு புது இயக்குனருக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை இந்த அரணம் வழங்கும். ஓ ஜெயிச்சலாம் போல இருக்கு, சாத்தியம்தான் போல இருக்கு, சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்த அது குறித்து நான் விரிவாக பேசுகிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அரணம் என்ன செய்தது, என்ன தந்தது. இதே மேடையில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த புது படம், இந்த சின்ன படங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எங்களை சுற்றி இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எங்களை ரிலீஸ் பண்ண விட்டா பார்ப்போம், எங்களை முதல்ல தியேட்டர் கொடுத்தா பார்ப்போம், எங்களை ஒரு வாரம் நிற்க வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வந்து இந்த மேடையில் பதிவு செய்திருந்தேன். அதில் எனக்கு 2 வகையான அழைப்பு வந்தது. அன்னைக்கு நான் பேசிட்டு கீழே இறங்கின உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 அழைப்பு. தம்பி வளர்ந்து வர்றீங்க, ஏன் இப்படி, அதாவது அக்கறையான மிரட்டெல்லாம் வந்தது எனக்கு. உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சி சொல்லுவாங்கல்ல, அப்படி கொஞ்சியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சார் தெரிஞ்சுதானே நம்ம பேசுகிறோம் அந்த மேடையில் ஏறி, இந்த பிரச்சனைகளை, இந்த அரசியலை, இந்த சிக்கல்களை பேசுகிறோம். அப்போ அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் அது ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த மிரட்டினதெல்லாம். நேராக மிரட்டல, குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது நேராக குடிக்கலாம், தேனை தடவி கொடுப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கப்பா, இப்போ தான்ப்பா நீ வர்ற, பாடலாசிரியராக நீ இருக்கீங்க, ஆனால் நடிகராக இப்போ தான் மேலே வர்றீங்க, எல்லாரையும் பெரிய ஆளெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்தது. எனக்கு ஒரு புன்னகை தான் இருந்தது. நானும் இது கால் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம், அதனால் அது இருந்தது. அதே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருந்தது. அவ்வளவு தயாரிப்பாளர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சார் சத்தியமான உண்மை பேசுனீங்க சார், சத்தியமாக பேசுனீங்க சார், எங்கள் சார்பாக பேசுனீங்க சார், ஒன்றும் பண்ண முடியல சார் பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பேசுபொருள் முழுக்க ஒரு 4 வாரம் நம்ம கண்டென்ட் தான் இருந்துச்சு. கடைசி இப்போ எஸ்எஸ்சி பேசின வரைக்கும், போன நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சின்ன படத்துக்கு பிரச்சனையா, இந்த விஷயங்கள் ஏன் ரீரிலீஸ் படத்துக்கு பிரச்சனை, இப்படின்னு நம்ம என்ன பேசணுமோ, பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய விவாதமாக வந்தது. இந்த அறிவார்ந்த விவாதத்துக்காகவும் இந்த பேச்சுக்காக மட்டுமே தான் நான் இதை பேசினேன். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது போய் சேர்ந்துச்சுன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி எனக்கு இந்த தரத்தில். ஏன்னா இது எனக்காக நான் பேசலை, அது ஒட்டுமொத்த எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன். அது கடைசி வரைக்கும் பாடுபொருளாகிட்டு இருக்கு. ஒரு கேப்டன் மில்லருடைய ஒரு ரிவ்யூலாம் ஒருத்தர் சமத்துட்டு திட்டிருந்தார், பார்த்தேன் நான். எங்களுக்கு படம் பண்ண சொன்னால் உங்களுக்கே பண்ணிக்கிறீங்களாடான்ற மாதிரிலாம் இருந்தது, பார்த்தேன் நான். ஸோ ஒரு 1000 துப்பாக்கி, ஒரு 50,000 புல்லட்டு தோட்டாக்கள், ஒரு 5 லாரி ரத்தமாக இருக்குது இன்றைக்கி சினிமா.
அப்படின்றத வந்து நான் சொல்லலை. நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம். அது சரியான களமாக தான் இருக்குது. மனநல காப்பாற்றுக்கு அனுப்புகின்ற வரைக்கும் போயிடுச்சு அந்த கண்டென்ட். ஸோ அந்த வகையில் அது திரும்பி சினிமா பேசுன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த அரணம், இந்த 25வது நாள், இந்த மேடை என்பதை எனக்கு மேலே ஏறும்போது சொன்னாங்க, சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விஷயம் நல்லதை மட்டும் பேசிவிட்டு சத்தம் இல்லாமல் இறங்கிடுங்க, போதும் போதும் அப்படின்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சிரிப்பு தான் கொடுத்தேன். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏறும்போது ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், நான் இதில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு, தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் அந்த மேடையில் நிற்கணும்னு அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கும் போது அந்த ஃபார்முலாவை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான். ரொம்ப 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 நன்றி. நீங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு போனா எனக்கு தெரியும். நான் அந்த பேசி முடிச்சிங்க வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 50 பத்திரிகையாளர் வந்து கரங்களை கொடுத்து சூப்பராக பேசுங்க சார்னு சொன்னீங்க. இதுதான் விஷயம். ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு, ஒரு நல்ல கலைஞனுக்கு, ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான். அது என்னவோ அதை நீ சரியா பேசுறியா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தினீங்க. அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை. அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஐடியா புது தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு பேசுகிறத விட அது பண்ணிட்டோம். எப்படி பண்ணோன்றது சொன்னால் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குநர்களுக்கும் உதவுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. என்றைக்குமே ஒன்று மட்டும்தான் நிச்சயம், கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்குதுங்க. கண்டிப்பாக கண்டென்ட் ஜெயிக்குது. அதை மட்டும் சரியாக செய்யலைன்னா போச்சு. எனக்கு தெரிந்து நான் இப்போ கதை கேட்டுருக்கேங்க. ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் தொடர்ந்து. அவர் கதை கேட்டால் போதுன்றாங்க ப்ரொடியூசர்ஸ். நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஹீரோ கதை கேட்டால் போதும், நாங்கள் அவர் கால்ஷீட் இருக்கா, அவர் கதை கேட்டாரா, எனக்கு ஓகேன்னு சொல்கிற தயாரிப்பாளர்களை நான் ஒன்றுமே இல்லைங்க. நானே பார்க்குறேன்னா எவ்வளோ பேர் அப்படி வருவாங்க. தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாமல் தயவு செஞ்சு ஹீரோ வேணாங்க. நீங்கள் கதை தான் ஹீரோ, கதை தான் காப்பாற்றுது. போன வருஷம் அதான் பண்ணியிருக்கு சினிமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்குது கதை உள்ள படம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் 300 கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அன்றைக்கி. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை இப்போ வரைக்கும் பார்த்தோம். இந்த சமீபத்தில் 2024 அதை வந்து நிரூபிக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும். அது சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டாக இல்லை, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா போங்கடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கான். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள், நான் அரணத்தில் பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. பொதுவாக நான் சொல்லிடுறேன், கண்டென்ட் மட்டும்தான் அதனால் அரணத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஒரு தேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம். அதனால் தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், ரூமில் உட்காந்தா சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போராளி மாதிரி கட்டேசி வரைக்கும், தெருக்கோடி வரைக்கும் நீங்கள் நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகும். நான் செஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இனிமே என் படம் போகிற வரைக்கும் நான் செய்வேன். என்னை சுற்றி இருக்கவங்களே கேட்குறாங்க, ஏங்க விட்டுருங்க. அப்படிலாம் விட முடியாது. ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அதை எப்படி விட முடியும்? ஒன்று செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான், செய்ய இல்லை செய்யாத. செய்யணும், செஞ்சிடணும், அவ்வளோதான்.